திராவிட இயக்கம் தோன்றி 100 ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு. நம்மோட திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திரண்டிருந்த அதே கொள்கை உறுதியும் லட்சிய வேட்கையும் லட்சக்கணக்கான இளைஞர்களான உங்ககிட்ட பார்க்கிறப்போ இந்த இயக்கத்தோட தலைவரா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சா நெஞ்சர்களை அருந்தம்பிகளாக பெறும் பேரு பெற்றேன்னு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமைப்பட்டது போல நான் பெருமைப்படுகிறேன். இந்த உணர்வை, உற்சாகத்தை, எழுச்சியை ஏற்படுத்தி தந்திருக்கும் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள் எனும் சொல்லுன்னு ஐயன் வள்ளுவர் சொன்னபடி அவருடைய செயல்கள், கழக பணிகள், மக்கள் தொண்டு அமைஞ்சிருக்கு. கழகத்திற்கான பணி, மக்களுக்கான பணி ரெண்டிலும் எனக்கு துணையா மட்டும் இல்ல, துணையாக தம்பி உதயநிதி இருக்கிறார். அந்த உழைப்பை பார்த்துத்தான் நானும் பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு 30 வயசு இருக்கும்போது தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இளைஞரணியை உருவாக்கினாங்க. அவங்க எங்க மேல வச்ச நம்பிக்கையை நாங்க காப்பாத்தின மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வெற்றி கொடி கட்டும் கொள்கைப்படையா இளைஞரணி செயல்பட்டு வர்றத இந்த சேலம் மாநாடு நாட்டுக்கே சொல்லிடுச்சு. எந்த கும்பனாலும் கழகத்தை வீழ்த்த முடியாது என்ற நம்பிக்கை ஊற்ற மாநாடா இந்த சேலம் இளைஞரணி மாநாடு அமைஞ்சிருக்கு. இப்படி என்ன நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வச்ச இளைஞரணி செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், ஒட்டுமொத்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். அடுத்து முக்கியமா இந்த மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெற காரணமானவர் நம்மோட முதன்மை செயலாளர் KN நேரு அவர்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னா மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு. மாநாடு நடக்கிற இடத்துல நேரு இருப்பார், நேரு இருக்கிற இடத்துல மாநாடு நடக்கும். ஒரு மாநாட்டை எப்படி நடத்தணும்னு எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரு அவர்களுக்கும் அவரோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்களான ஆற்றல் மிகு ராஜேந்திரன், சிவலிங்கம், செல்வகணபதி ஆகியோருக்கும் சேலம் மாவட்ட கழகங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இளைஞரணி என் தாய் வீடு. என்னை வளர்த்த, என்னை உருவாக்கிய இடம். நான் இன்று கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோட தலைவராக கடமையாற்றி வர்றதுக்கும், தாய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றி வருவதற்கும் அடித்தளமிட்டதே இந்த இளைஞரணி தான். அதனால எனக்கு எப்போதும் தனி பாசமும் உரிமையும் உண்டு. 1980ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் மதுரை ஜான்சிராணி பூங்காவில இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு. அன்று முதல் நகரம், கிராமம் எங்கும் கழக கொடியை ஏற்றுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்துவதுன்னு தமிழ்நாட்டை நான் வலம் வந்தேன்.
மாநாடுகள் நடத்தப்படுகிற பெரும் பேரணிகள் எல்லாம் எங்களுடைய வெண்சீருடைய அணிவகுப்பால பலரையும் அண்ணாந்து பார்க்க வச்சது. போராட்ட களங்களில் இளைஞர்கள் அதிகமாக பங்கெடுத்தாங்க. தேர்தல் பரப்புரைகளில் இளைஞர்கள் சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 1980ஆம் ஆண்டு முதல் கட்சிக்குள் புது ரத்தம் பாய்ச்சியது இளைஞரணி. உழைப்பு உழைப்பு உழைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார்னா அந்த உழைப்புக்கு இளைஞரணி தம்பிமார்கள் என்னை உற்சாகம் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் நான் சுறுசுறுப்பா இயங்க இன்னொரு முக்கிய காரணம் என்னை சுற்றி இளைஞர்களே இருந்தாங்க. இளைஞர்களால் உருவான போர்க்கருவிதான் இந்த ஸ்டாலின். நான் மட்டும் இல்ல, ஏராளமான தளபதிகளை உருவாக்கின ஈடு இணையற்ற அணிதான் இளைஞரணி. எங்களால் உருவாக்கப்பட்ட பலரும் எம்எல்ஏ, எம்பிக்களா, அமைச்சர்களா, மாவட்ட செயலாளர்களா உயர்ந்தாங்க. நாளை அத்தகைய பொறுப்புகளுக்கு நீங்கள் வரலாம், வருவீங்கள. அந்த உயரத்துக்கு உங்க உழைப்பால உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்குங்க. இளைஞரணி தம்பிமார்களே, நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிற கொள்கை உணவு எது தெரியுமா? பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றை கொண்ட நம்முடைய தமிழினத்தின் வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க. நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட திராவிட இயக்கத்தின் கொள்கையும் அதுக்காக போராடின தலைவர்களின் வரலாற்றையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையா ஆட்சியில் இருக்கு. ஒவ்வொரு முறை ஆட்சியில் இருந்த போது இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்த சாதனைகள், தீட்டிய திட்டங்களை தெரிஞ்சு வச்சுக்குங்க. அப்பதான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த சிற்பி நம்ம தமிழின தலைவர் கலைஞர்னு உங்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, தமிழினத்துக்கு எதிரான நாசகார சக்திகள் இதுவரை எந்த வகையிலெல்லாம் நம்ம தமிழினத்தோட மொழியையும் பண்பாட்டையும் நாசம் செஞ்சதுன்னு உங்களுக்கு புரியும். கொள்கை உணவுதான் கொள்கை உணர்வூட்டும், உங்களை செழுமைப்படுத்தும். உங்கள் மூலமா கழகத்தை, தமிழ்நாட்டை வளர்க்கும். இன்றைக்கு காலை முதல் துணை பொதுச் செயலாளர் ராசா உள்ளிட்ட பலரும் பல்வேறு தலைப்புகள்ல பேசினாங்க. இந்த தலைப்புகள் தான் உங்களுக்கு பாட புத்தகங்கள். இந்த தலைப்புகள் கொண்ட புத்தகத்தை அந்த பேச்சாளர்கள் கொண்டே எழுத வையுங்க. உதயநிதி உங்களுக்கு அதை உருவாக்கி தருவார். ஏன்னா ஒரு காலத்தில் கழக மாநாடுகள் 4 நாட்கள் நடக்கும், 3 நாட்கள் நடக்கும். அப்ப எல்லாத்தையும் விரிவா பேச முடியும். ஆனா இப்போ ஒரு நாள் மாநாடு ஆயிடுச்சு. இன்னும் சொன்னா ஒரு காலத்துல மாநாடு நடத்தினா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா இப்ப மாநாடு நடத்த சொல்ல வேண்டியதை வீடியோ எடுத்து கழக அமைப்புகளின் சார்பில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மோட கொள்கை பரப்புரைய தொய்வில்லாம நீங்க செய்யணும். கொள்கை உரம்தான் உங்களுக்கு உரம். கொள்கை உரம்தான் கழகத்திற்கான உரம். 75 ஆண்டுகளாக என் கழகம் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு நம்ம கொள்கை உரம்தான் காரணம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.